ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையும் மாறை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போது இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனுங்க. சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு. பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு 2 பட்டைங்க. ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கல்பாசி, காய்ந்த மிளகாய் ஒரு 5 காய்ந்த மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். லேசான தீயில வறுத்துக்கலாங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூனு பொட்டுக்கடலை. இது கூட கொஞ்சம் கசகசா வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வறுபட்டுருச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது மல்லி வரமிளகாலாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் முழுசாக. அதை ஒரு கை போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு கத்து போட்டுக்கலாங்க. தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீ பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டால் போதும். முழுசாக போட்டு வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாங்க.
இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இதுலேயே போட்டுடலாம். இப்போது வறுக்கும் போது நான் மிளகு போடல, குறுமிளகு போடல. அதனால் 1 ஸ்பூனு பவுட்ரு பண்ண குறுமிளகு பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே மட்டன் வேக வச்சிடலாம். இப்போ மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மணமாக இருக்கும் இப்படி செஞ்சோம்னா. இப்போது 3/4 கிலோ மட்டன் நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கறிக்கு உப்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு போட்டுக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இதில் உப்பு போட்டோம்னா தான் கரெக்டாக பிடிக்கும். இப்போது மல்லித்தழை இப்படி கையிலேயே கிள்ளி போட்டு இப்படி போட்டுடலாங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மட்டன் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தண்ணி நம்ம சுடுதண்ணி தான் ஊற்ற போகிறோம். சுடுதண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதே தான் ஊற்றணுங்க. மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிடலாம். மட்டன் ஒரு 5-6 விசில் விடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போது வறுத்ததெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க.
இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சு. பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டாக்கா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நம்ம மட்டன் கூடவும் போட்டிருக்குறோம். அரைக்கிறதுக்கும் இஞ்சி பூண்டு வந்து போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலா ஊற்றிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் எடுத்து போட்டுடலாங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மிக்சியில் அரைச்சி மிச்சம் பாருங்கள், அந்த ஒரு தண்ணி அதையும் ஊற்றிடலாம். ஏன்னா கொதி வந்தால் நல்லா திக்காயிரும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும்.
பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையும் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மட்டன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.